ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா, இது அக்கா எழுதின லெட்டரே இல்ல. அவங்க இப்படி எல்லாம் செய்யவே மாட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மாமா. ஓஹோ, அப்போ கோவிலுக்கு போகல, ஊருக்கு போறேன்னு உன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா, அப்படிதானே சத்யா? இல்ல அத்தை, அவங்க ஊருக்கு போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யார்கிட்டயும் சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அதான் செஞ்சே காட்டிட்டாளே. இல்ல சத்யா, என்னம்மா சொல்ல வர? மாமா, கிளியரா தெரியுது, தேவி அக்கா எந்த தப்பையும் பண்ணல. எல்லாரும் தேவி அக்காவோட அப்பா அம்மா வரணும்னு தான் அவங்க கிட்ட கட்டாயப்படுத்தி சொன்னாங்க. அதை ஏன் டைரக்டா சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போகணும்? அதத்தான் அத்தை நானும் கேக்குறேன். அவங்க அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு நீங்க தடை போட்டு அதை மீறி அவங்க கூட்டிட்டு வர்றதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிருந்தா அது தப்பத்த. ஆனா நீங்க சொன்னதான் அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க தைரியமா உங்ககிட்ட சொல்லிருந்திருக்கலாமே. இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அத்தை. தேவி அக்கா ஏன் இப்படி செய்யணும் தான் நானும் கேக்குறேன். நாங்க ஒன்ன சொன்னா இவ வேணும்னே புதுசா ஒன்ன கண்டுபிடிச்சு குட்டைய குழப்ப பாப்பா. மாமா, உங்களுக்கும் தேவி அக்காக்கும் காலையில ஏதாச்சும் சண்டையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப உங்களுக்காவது போன் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அதனாலதான் சொல்றேன், இது தேவி அக்கா எழுதின லெட்டர் மாதிரியே இல்ல. அது தேவி அக்கா கையெழுத்து மாதிரி கூட இல்ல. உனக்கு எப்படி தெரியும் அவங்க கையெழுத்து இல்லன்னு? அது அன்னைக்கு அவங்க மளிகை வாங்குறதுக்காக லிஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க, அத நான் பார்த்தேன். பா, இது பச்சை பொய். அவ எதுக்கு முதல்ல இந்த வீட்ல மளிகை லிஸ்ட எழுதுறா? எப்பவுமே நான் தானே எழுதுவேன். கிச்சன் சைடு என்னோட பொறுப்பு தான். இது இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமா, இது ரொம்ப முக்கியம் தான். நீங்க ஏதாவது புளிகிட்டே போவீங்க, கேக்குறதுக்கு நாங்களா என்ன முட்டாளா? சத்யா, நீ எதுக்கு இப்ப தேவிக்கு இவ்ளோ பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரியே உனக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல? ஆனா நீ அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? ஆமா அர்ஜுன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். தேவி அக்கா நிச்சயமா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போக சான்ஸே இல்ல. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. என்ன வளர்ற?